ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்தின் 2வது செவ்வாய்க்கிழமை வழிபாடு. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரத்தின் மூலமாக கடன் அடையக்கூடிய வழியை கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். தமிழ் மாதங்கள்லேயே மிகவும் அற்புதமான ஒரு மாதம், இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம், அதிசக்தி வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னா அது கார்த்திகை மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் தினம் நீங்கள் இறை வழிபாடு செய்தாலே பலன்கள் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் நாளை 26/11/2024 கார்த்திகை 2வது வார செவ்வாய்க்கிழமை. கார்த்திகை மாதம் முழுவதுமே வழிபாடு பண்ணலாங்க. அதுலேயும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை வாழணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் ஆசைப்படுவோம். அந்த வகையில் தான் நாளைக்கு கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் வழிபாட்டு முறையோடு சொல்ல போகிறேன். சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். கடன் தீருவதற்கு இந்த வழிபாட்டை நம்ம செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு கார்த்திகை செவ்வாய்க்கிழமை செய்ய போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, வீட்டில் முருகருடைய படம் இருந்தால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. தீராத கடன் தொல்லையில் அவதிப்படுறவங்க நாளைக்கு முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். கடன் அதிகமாக ஏற்படுவதற்கு செவ்வாய் காரகனும் ஒரு காரணம் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அந்த செவ்வாய் காரகனுக்கு உரிய இந்த செவ்வாய்க்கிழமையில், அதாவது அவருக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் யாருன்னா முருகப்பெருமான். அதனால் நம்ம முருகப்பெருமானை சரணாகதி அடைந்தாலே செவ்வாய்க்காரகனுடைய தாக்கம் ஏதாவது அதிகமாக இருந்தால் அது குறைய ஆரம்பிக்கும். கடனால் துன்பம் அடைவதற்கு இன்னொரு காரணம் நம்முடைய கர்மான்னு சொல்லலாம். அதிலிருந்து விடுபடுவதற்கும் முருகப்பெருமானுடைய அருள் தேவை. சரி, இந்த வழிபாட்டை எப்படி செய்வது அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. காலையில் 6 மணிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணிலிருந்து 2 மணி, இரவு நேரம் 8 மணிலிருந்து 9 மணி. இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. காலையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை மிகவும் விசேஷமானது. முருகருடைய படத்திற்கு நல்லா துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாமே வைத்து செவ்வரளி பூ மாலை போடுங்க. அகல் விளக்கில் நெய் தீபம் தவறாமல் ஏற்றுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா எளிமையான வழிபாட்டு முறை தாங்க. நீங்கள் ஷட்கோண கோலம் பச்சரிசி மாவில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் கலந்து போடுங்க. அதில் ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி அதற்கு 6 அகல் விளக்கில் சுற்றி செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கு ஏற்றுவோம். வெற்றிலை வைத்து விளக்கேற்றினாலும் சரி, இல்லை நீங்கள் அகல் விளக்கு வைத்து ஏற்றினாலும் சரி, 6 விளக்கு ஏற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. இப்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னா, இது ஒரு தாந்திரிக பரிகாரம். ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. ஏன் சிகப்பு நிறம் பயன்படுத்துகிறோன்னா, செவ்வாய்க்காரகனுக்கு உரிய ஒரு நிறம். செவ்வாய்க்கிழமையில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்தான். இந்த சிகப்பு நிற துணியில் 11 1 நாணயத்தை காணிக்கை மாதிரி வைத்துருங்க. இதை காணிக்கை மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. முருகருடைய படத்திற்கு முன்பாக இதை வச்சுருங்க. இதை வைக்கும் பொழுது நீங்கள் கடன் யாருக்கு தரணுமோ, அது பேங்க்கோ தனிநபரோ இல்லை அடகு நகை மீட்கணுமோ, யாருக்கு கடன் தரணுமோ அவர்களை மனதார நினச்சிக்கோங்க. அவர்களுக்கு தருவதாகவே நினைத்து இந்த 11 முடிச்சை முருகருடைய பாதத்தில் வச்சுருங்க. மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதற்கப்புறமா உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற முருகர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவர்களுடைய பெயருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அவர்களுடைய பெயருக்கு பண்ணணுமா அப்படின்னா அவர்களுடைய பெயருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். 6 வாரம், நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா 6 வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது 6வது வாரம் அந்த அர்ச்சனை வழிபாடு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் முடித்து வச்சிருக்கிற இந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போய் முருகர் கோவிலில் உண்டியலில் சேர்த்துருங்க. நாளைக்கு கார்த்திகை 2வது வார செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கின்றது. இதை 6 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து செய்யணும்.
6வது செவ்வாய்க்கிழமை முடியும் பொழுது இந்த ஒரு காணிக்கையை எடுத்துகிட்டு போயிட்டு உண்டியலில் சேர்த்துருங்க. அது வரைக்கும் உங்களுடைய பூஜை அறையிலேயே இருக்கணும். அர்ச்சனை நீங்கள் யாருக்கு தனிநபர் பேரில் வாங்கியிருக்கிறீங்கன்னா தனிநபருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லைம்மா நான் பேங்க்குக்கு தான் கடன் கட்டணும் அப்படின்னா உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இதற்கும் பலன்கள் உண்டு. இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு கடன் அடைவதற்குண்டான வாய்ப்புகளை முருகப்பெருமான் காட்டுவார். எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய ஆரம்பித்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, அது நிச்சயம் பலிதம் ஏற்படும். முருகனை வழிபட்டு கடனை நீங்கி வாழ்ந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. நம்பிக்கையோடு செய்தால் பலன் நிச்சயம். அவநம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. முக்கியமாக நாளைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் நீங்கள் திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம், கந்த சஷ்டி பாராயணம் பண்ணலாம், கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணலாம், முருகப்பெருமானுடைய கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணலாம். திருப்புகழ் ரொம்ப அற்புதமான பாடல். இந்த மாதிரியான முக்கியமான பாடல்களை முருகப்பெருமானுக்கு சொல்லி வழிபாடு பண்ணும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக எதுவுமே தெரியலமானா ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லுங்கள். முருகப்பெருமான் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார். ஓம் சரவண பவ இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். முக்கியமாக நாளைக்கு கார்த்திகை செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் இந்த நாமத்தை கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.